அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எல்லா விதமான மனித சமுதாயத்திற்கு தேவையான அனைத்தையும் அது போதிக்கின்றது. அப்படி போதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று, ஒரு மனிதன் அவன் சுயமாக வாழ முடியாது. அவன் பிற சமுதாயத்தோடு, அதாவது தன்னுடைய சமுதாயத்தில் உள்ள சக மனிதரோடு சேர்ந்துதான் வாழ முடியும். அப்படி வாழக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் தஆலா எல்லோரையுமே செல்வந்தர்களாக ஆக்கி வைக்கவில்லை. ஒரு சிலரை செல்வந்தராகவும் பலரை ஏழையாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார். அப்படி இரு தட்டுக்கள்ல சமுதாயம் அமைந்திருக்கின்றது. இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில செல்வந்தர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அங்கு கொலை, கொள்ளை, திருட்டு இது போன்ற மாபாதகங்கள் ஏற்பட ஆரம்பித்துவிடும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் உன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய சக மனிதனுக்கு நீ கொடுத்துதான் வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டு தர்மத்தில், அதாவது ஜகாத் என்று ஒன்றை கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும் என்று வைத்துவிட்டது. அந்த ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மறுமையிலே கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு கேட்டே தீருவான். இந்த உலகத்தில் அவர்கள் நகையாகவோ அல்லது வேறு அடிப்படையிலோ சேர்த்து வைத்திருந்தார்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அந்த பொருளாதாரத்தை வைத்தே அவர்களை தண்டிப்பான் என்று பல ஹதீஸ்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இது அல்லாமல், அதாவது கடமையான தர்மம் அல்லாமல் உபரியாகவும் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகின்றது. நீங்கள் ஏழைகளுக்கு அப்படி கொடுக்கின்ற பொழுது அதுல கிடைக்கக்கூடிய நன்மை இந்த உலகத்திலும் உங்களுக்கு அந்த தர்மத்திற்குரிய ஒரு பாக்கியம் கிடைத்துவிடும், மறு உலகத்திலும் அதற்குரிய நன்மை கிடைத்துவிடும். பிற சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தர்மம் செய்கின்றார்கள். அப்படி தர்மம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய தர்மம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு பயனளிக்கலாம், ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான பயனும் அளிக்காது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தர்மத்தை சொல்வது போன்று வேறு எந்த ஒரு மார்க்கமும் சொல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போதிக்கப்படக்கூடிய அந்த ஆரம்ப கால கட்டத்திலேயே இந்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்தை அது வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்து கலம் என்ற ஒரு அத்தியாயத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கின்றார். ஒரு தோட்டத்து வாசிகள் அவர்கள் நல்ல பயிர் வளர்க்கின்றார்கள். அப்படி வளர்க்கக்கூடிய கட்டத்தில் அந்த பயிர்ல நல்ல விளைச்சல், அது என்ன கனி வர்க்கம் என்பதையெல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடவில்லை. நல்ல விளைச்சலை அது கொடுத்திருக்கின்றது. அப்படி கொடுத்திருக்கும் போது அவங்க அதை அறுவடை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு போறாங்க. அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னா பலவுனாகும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. ஒரு தோட்டத்துக்குரிய உரிமையாளர்களை நாம் சோதித்தது போன்று இவர்களை சோதித்தோம். மக்காவாசிகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அக்ஸமூல இஸ்ரி முன்னாஹா முஸ்பிஹீன். அவங்க எல்லாம் இரவோடு இரவா திட்டம் போடுறாங்க, நாம போய் நம்ம அந்த வயல்ல போய் அறுவடை செய்து விட்டு வந்து விட வேண்டும், கனிகளை நாம் கொய்து விட்டு வர வேண்டும் என்று அவர்கள் பேசுகின்றார்கள். அப்படி பேசும்போதே ஒலா எஸ்ததுனோன், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் போகின்றார்கள். இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பயிர்ல ஒரு பெரிய ஒரு காற்று வந்து, ஒரு சுழல் காற்று ஒன்று அடிக்கின்றது. இவர்கள் போய் தான் அறுவடை செய்யணும் என்று இருந்ததை அறுவடை செய்து முடிக்கப்பட்டு விட்டது. அவங்க காலையில கிளம்பி போறாங்க, வாங்கப்பா நீ வாங்க வாங்க என்று வயலுக்காக வேண்டி அறுவடைக்காக வேண்டி எல்லாரையும் அழைச்சிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அனுதும் அலா ஹரிசிக்கும் இன்குன்தும் சாரி மீன்,
நீங்கள் போய் உடனே அறுவடை செய்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஃபன் தலகு வஹும் யதகாஃபத்துன், அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். அல்லாஹ் எதுகுலன்னஹா யௌம அலைக்கும் மிஸ்கீன், ஒரு மிஸ்கின் வந்துடக்கூடாதுப்பா, ஒரு ஏழை வந்துடக்கூடாது, கவனமா பார்த்துக்கங்க, யாரும் நுழைஞ்சிராத அளவுக்கு நீங்க பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி விட்டு புறப்படுகின்றார்கள். அவர்கள் போய் அறுவடை செய்வதற்கு எல்லா சக்தியும் அவர்களுக்கு இருந்தது. அப்படி இருந்து பலம்மா ராவுஹா காலு இன்னால தால்லூன், போய் பார்க்கறாங்க, எல்லாமே அறுவடை செய்யப்பட்டிருக்கு. என்ன பார்க்கணும்னா, புறப்படும் போதே பேசிட்டு போறாங்க, ஒரு ஏழை வந்துடக்கூடாது, கவனமா இருந்துக்கணும். இவங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெரியல. அவன் இவங்களுடைய இந்த நோக்கத்துக்கு தக்க அல்லாஹ் தஆலா அத்தனையும் அழிச்சு எடுத்துட்டான். ஏன்னா ஏழைகளுக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏழைகளுக்கு இல்லாதது உனக்கும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகின்றான். ஃபலம்மா ராவுஹா காலு இன்னால தால்லூன், நாசம் போயிட்டோமே, மோசமாயிட்டோமே, பல் நஹ்னு மஹ்ரூமுன், நமக்கு ஒன்று கூட கிடைக்கலையே என்று சொன்னோம்னா, கால அவசத்துகும் அலம் அகுல்லக்கும் லவ்லா துஸம்பிஹூன், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யன்னு சொன்னப்பா, நீங்க கேட்டீங்களா என்று அவர்கள் ஒரு நடுநிலையாளர் சொல்கின்றார். காலு சுப்ஹான ரப்பினா இன்னா குன்னா ஸாலிமீன், இறைவா எங்களுடைய இறைவன் நீ தூய்மையானவன், இன்னா குன்னா ஸாலிமீன், நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம். ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதலாவமூன், ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்து அப்படியே பழித்துக் கொள்கின்றார்கள். காலு யா வைலனா இன்னா குன்னா தாகீன், நாங்கள்லாம் வரம்பு மீறி போயிட்டோம். அஸா ரப்புனா யுத்ரனா கைரன் மின்ஹா, அல்லாஹ் தஆலா இதை விட சிறந்ததை நமக்கு தருவான். இலா ரப்பினா ராகிபூன், நம்முடைய இறைவன் பக்கமே நாம் ஆதரவு வைக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி, முஸ்லிம்களாக வளரக்கூடிய நீங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நீங்க, ஏழைகளுக்கு கொடுத்து தான் வாழணும், அப்படி நீங்க கொடுக்க கூடாது நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அது கிடைக்காத அளவுக்கு நான் ஆக்கிடுவேன். நம் தர்மத்தை இந்த மார்க்கம் இந்த அளவிற்கு நமக்கு விரிவான முறையிலே எடுத்து சொல்கின்றது. அதனால இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அதாவது நீங்க தர்மம் கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, மன் அராதா யுப்ஸதலஹு ரிஸ்குஹு, யாருக்கு தங்களுடைய ரிஸ்கில நல்ல அபிவிருத்தி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, யாருக்கு தங்களுடைய ரிஸ்கில பரக்கத்து செய்யப்பட வேண்டும், அது விசாலமாக வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, ஃபல் யஸில் ரஹ்மா, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை அரவணைத்துக் கொள்ளட்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், அதாவது நம்ம குடும்பத்திலேயே தம்பிக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அண்ணனுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தாய்மாமனுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சித்தப்பா கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பெரியவாப்பா கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள். அப்படி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படும், உங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படும். என்றைக்கு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்களோ, நமது ஊர்ல சொல்லுவாங்க, இறக்கிற கிணறு ஊர் உம்பாங்க. அப்ப அத மாதிரி எப்போது நாம கொடுக்கின்றோமோ அதுல அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்துக்கிட்டே இருப்பான். அஷைத்தானு யாதிக்குமுல் ஃபக்ர், நீங்க கொடுக்கலாம் என்று நினைப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, தர்மத்தில் எது சிறந்தது என்று கேட்கும்போது, அந்த சத்தக, நீ தர்மம் செய்ய வேண்டும், அந்த சஹீஹுன், நல்ல உடல் சுகாதாரம் இருக்கும் போது, ஹரீசுன், அந்த பொருளே நீ சம்பாதிக்கணும், மேலும் மேலும் சம்பாதிக்கணும் சொல்லி நினைக்கிற, தாமுல் கினா, அதாவது நமக்கு செல்வம் பெருகணுங்கிற ஆதரவு வைக்கிற, அதே சமயத்தில் கொடுத்துட்டா காசு காலியா போகுமே நினைக்கிற ஒரு தக்ஷல் பக்கற, அந்த காசு காலியா போயிடும் அஞ்சிரிய, இந்த நிலையில தான் நீ தர்மம் செய்யணும். ஒலா தும்ஹில், நீ தாமதப்படுத்துறாத. ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும், உன்னுடைய தொண்டக்குழிய அடைஞ்ச உடனே அப்போது மனிதன் நினைப்பானா, இருக்கிற பொருளாதாரத்தையெல்லாம் நாம தர்மம் செய்தா என்ன என்று நினைப்பான். அப்பவும் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. லவ்லா அகர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வாகும் மினஸ் சாலிஹீன், எல்லா மனிதனும் கேட்பானா, கொஞ்சம் அவகாசம் கொடு, நாம் போய் தர்மம் செய்துவிட்டு நல்ல ஆளாக திரும்பி வருகிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அந்த நேரம் வந்துவிட்டால் வலா யஸ்தாகிருன சாதன் வலா யஸ்தக்திமூன், ஒரு நிமிடம் தாமதப்படுத்த மாட்டாங்க. அப்ப அதனால தான் நாம இந்த தர்மம் செய்யும் போது ஷைத்தான் நம்மள்ட்ட உள்ள இடத்துல நாம என்ன சொல்லி ஒரு 1000 ரூபாய் நம்ம சொந்தத்துக்கு கொடுக்கணும், அந்த ஷைத்தான் நம்முடைய மனைவி வடிவத்தில் நிற்பா.
ஏங்க அவங்களுக்கு வேலை இல்லையா இப்படி இல்லாம கொடுக்கிறது? சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறத நீங்க தயவு தாட்சியமே பார்க்காது, நல்ல கொடுங்க. அல்லாஹ் தஆலா மேலும் மேலும் பரக்கத்து செய்வான். அதுல கஞ்சத்தனமே பண்ணாதீங்க. முதல்ல அடுக்க மார்க்க என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பெற்ற தகப்பன் தாய் தந்தையர்கள், அதுக்கடுத்து நம்மோடு சேர்ந்து பிறந்தவர்கள், அதற்கடுத்து அடுத்த தட்டு, அதுக்கடுத்து அடுத்த தட்டு, இப்படியே நீங்க கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் தஆலா அதுல பரக்கத் செய்து கொண்டே இருப்பான். அப்ப நீங்க அப்படி கொடுக்கும் பொழுது இவங்க குறுக்க வந்து நிற்பாங்க. கொடுக்குறீங்களே, அஷைத்தானு யாதிக்குமல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு இந்த பொருள் காசாய் போய்விடும், அதாவது கரியாய் போய்விடும், காலியாய் போய்விடும் என்று உங்களுக்கு வறுமையை வாக்களிப்பான், எச்சரிக்கை செய்வான். நீங்க அதை கவலைப்படாதீங்க, நீங்க தாராளமான முறையில் நீங்க கொடுங்க. வல்லாஹு யாதிக்கும் மக்ஃபிரத்தன், அல்லாஹ் மன்னிப்பை உங்களுக்கு வாக்களிக்கின்றான். அப்ப அதனால நாம நம்முடைய வாழ்நாள்ல சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்துல எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு பல கோடி இருக்கணுங்க, இருந்தா தானே தர்மம் செய்ய முடியும். அதெல்லாம் நமக்கு முடியுமா? இவன் கோடி கோடின்னு எதிர்பார்க்கிறதுக்குள்ள வாழ்க்கையில எங்காவது ஒரு கோடிக்கு தான் போகணும். அதெல்லாம் அந்த கோடி தர்மம் கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. இருக்கிறதுல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு ரூபா 1,00,000 ரூபாயை முந்தி விட்டது அப்படிங்கிறாங்க. காலு ஓ கைஃப, அது எப்படி அப்படின்னு சொல்லாட்ட கேட்கிறாங்க. கால காணலி ரஜுலின் திருஹமானி, ஒரு தண்டைக்கு போய் என்ன செய்யறான், நல்ல விரவு சுமந்து ஒரு 2 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வர்றான், அல்லது வண்டி இழுத்து என்ன செய்யறான், சம்பாதிச்சுட்டு வர்றான். அப்படி சம்பாதிச்சுட்டு 2 ரூபாயை கொண்டு வர்றான். கொண்டு வந்த உடனே பள்ளிவாசல் அறிவிக்கிறோம், பள்ளிவாசலுக்கு வழக்கு செலவுக்கு கொடுங்கன்னு உடனே 1 ரூபாயை அப்படி தூக்கி தந்தாரான். இது ஒண்ணாச்சா? இந்த ஓமையை சொல்றாங்க. 1 ரூபாய் அவன் தனக்கு வச்சுக்கிறான். அடுத்து அதாவது இன்னொரு ஆளு வன் தலக்க ரஜுலுன் இலா உருளி மாளிகி, ஒரு ஆளு பள்ளிவாசல் அறிவிச்சோம் வீட்டுக்கு போறாரு, அப்படியே கோடிக்கணக்கில் இருக்குது, ஒரு செக்க போட்டு என்ன செய்றாரு, நாங்க 1,00,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி தர்றாரு. இப்படி தரக்கூடியவர் இவர் தந்தாரே இந்த 1,00,000 விட 2 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 1 ரூபாய் கொடுத்தான் தெரியுமா, அது 1,00,000 மிஞ்சி விட்டது. அவன் என்ன நீங்க பார்க்கணும்னா, அதாவது நாம நம்மளும் பெரிய அளவுல எங்கிட்டயே வசதி இல்லையங்க, நான் எங்க போறது அப்படின்னா எல்லாருமே இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கோம், கடைசி வரைக்கும் அப்படிதான் பாடிக்கிட்டு இருக்கோம். கிடைக்கிறதுல அப்படி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே வரணும். அப்படி கொடுத்தா தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், அதாவது என்ன சொல்றாங்க, நமக்கு தேவையும் இருக்கும், ஒரு பக்கம் நமக்கு வீடு கட்ட வேண்டியிருக்கும். நீங்க உலகத்துல யாராவது ஒரு ஆள் நீங்க கொண்டு வாங்க, நான் எனக்கு எல்லா விதமான கமிட்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சுங்க, இனிமே தர்மம் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளை கூட்டுவாங்க. இன்னைக்கு பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ் அவனை கூட்டு வந்தாலும் முடியுமா? அவனுக்கும் கமிட்மெண்ட் இருக்குது. நான் இன்னொரு பிளைட் வாங்க போறேன் அப்படிங்கிறான். 10 பிளைட் வச்சிருப்பான், உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னொரு பிளைட் வாங்க போறேன். அப்ப தேவைகள் உலகத்தில் அதுக்கு ஆப்பு வைக்கிறது கபிர்ஸ்தான் தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அவனுடைய அந்த பொருளாசை அவனுக்கு தீராது, கபூர்ல உள்ள அந்த மண்ணு அவன் வாயில உள்ள வரைக்கும் தீராது அப்படின்ட்டான். தேவை இருந்துகிட்டு தான் இருக்கும். அப்ப என்றைக்கு தர்மம் கொடுக்கிறது? இருக்கிறதோட கொஞ்சம் அங்க கொடுக்க வேண்டியிருக்கும், இங்க கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு வீடை கட்ட வேண்டியிருக்கும், இன்னொரு இடத்துல நிலம் வாங்க வேண்டியிருக்கும். இதுக்கிடையில இந்த தர்மத்தையும் கொடுத்துக்கணும். ஒத்தக்ஷல் பக்கற கொடுத்துட்டா இன்னது வாங்க முடியாது அப்படின்னு பயப்படுறீங்க, அந்த சூழ்நிலை இருக்கணும். சம்பாதிச்சு கொடுத்துட்டா அழிஞ்சு போறோம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான நிலையில கொடுக்கிறது தான் தர்மம். உலகத்துல ஒரு மனிதன் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு நான் தர்மம் செய்ய வர்றேன்னா சாவும் போதுதான் அது நடக்கும். சாம்போதான் கேட்பான், அல்லாஹ் என்னை விட்டுரு, ஃபஅഖர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் சாலிஹீன், கொஞ்சம் தவணை கொடு அப்படிமா. தவணையாவது அவகாசமாவது ஒன்னும் கிடையாது, எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டு போச்சு. ஒரு ஜும்மாவிலையா சொல்லப்பட்டுச்சு, ஒரு தெரு பயான்லயா சொல்லப்பட்டுச்சு, ஒரு டிவி பயான்லயா சொல்லப்பட்டுச்சு, அத்தனையும் உனக்கு சொல்லப்பட்டுச்சு, நீ தூங்கிக்கிட்டு இருந்த, முடிஞ்சு போச்சு, இப்போதும் அவகாசம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா மறுத்துறோம். அதனால இந்த தர்மத்தை நாம நல்ல உடல்நல சௌரியமா இருக்கும் பொழுது, ஏன்னா உடல்நல ஆரோக்கியம் பயிற்சின்னு வைங்க, அப்புறம் நம்ம மருத்துவத்துக்கு செலவு செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்ப அதனால இந்த தர்மத்துல நாம ஒருபோதுமே என்ன செய்யக்கூடாது, தாமதமாக கூடாது. இதுல ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ் தான் இருந்தாலும் திரும்ப திரும்ப நினைவுறுத்துறதுல தப்பு கிடையாது. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவர் ஒரு வயல்ல நல்ல வனாந்தரமானது,
நல்ல வனப்பகுதி, அதுல தோட்டத்துல அவர் நின்று இருக்கிறார். அப்போ வந்து என்ன செய்யறாருன்னா, மேகத்துல இருந்து ஒரு சத்தம் கேட்குது. இந்த ஆளுடைய தோட்டத்துல போய் நீ தண்ணீர் போயிட்டு அப்படின்னு சத்தம் கேட்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த மேகம் அப்படியே தள்ளி போயிருது. அவன் அது போய் நல்ல ஒரு இடத்துல தண்ணீர் அப்படியே கொட்டுன உடனே அந்த தண்ணீர் வந்து அப்படியே என்ன செய்யுதுன்னா, அப்படி இந்த வாய்க்கால் மாதிரி அப்படியே ஓடுது. அப்படியே ஓடி அந்த தண்ணீரை வந்து இவர் துரத்திக்கிட்டே போறாரு. அது எங்க போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால என்ன செய்யறாரு, ஏன்னா ஒரு அற்புதம் நடந்துருச்சு, வானத்துல ஒரு சத்தம் கேட்டுருச்சு. அப்ப இதோ ஒரு வித்தியாசமான ஒன்று என்று நினைச்சு அந்த தண்ணீர் திடீர்னு மழை கொட்டுற தண்ணீர் வந்து அப்படியே வந்து என்ன செய்யுது, ஓடுது. அப்ப ஏதோ ஒன்று நடக்க போகுது என்று சொல்லிவிட்டு அப்படியே இவர் அந்த தண்ணீரை தொடர்ந்து போறாரு. போய் கொண்டு பார்த்தால் அங்கு ஒரு ஆளு மண்வெட்டியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை அப்படியே வந்து உள்ள விட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்ப காலலகு யா அப்துல்லாஹி மஸ்முக, இவர் அவர்கிட்ட போய் உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய அடியாரே, உங்களுடைய பெயர் என்ன? அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா, என் பேரு அப்துல் சத்தார்னு ஏதோ ஒரு பேரை சொல்றார். அந்த மேகத்துல கேட்ட அதே பேரும் இவருடைய பேரும் ஒன்றா இருக்கு. அப்ப நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்தோம் அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிட்டார். அப்படி புரிஞ்ச பிறகு இப்போது நான் அந்த இவர் சொல்றாரு, நீ ஏன் என்னுடைய பேரை கேட்கிறாருன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்காரர் கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அவர் சொன்ன, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, அந்த தண்ணீர் தான் இப்ப உங்க வயலுக்கு வந்து பாயுது, அந்த தண்ணீரோட சேர்ந்து தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது இவர் கேட்கிறாரு, இப்ப பேட்டி எடுக்கிறார், என்ன நடக்குது, நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இதுல கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சல்ல 1/3 பகுதியை நான் தர்மம் செய்திருவேன். 1/3 பகுதியை தர்மம் செய்திருவேன். இன்னொரு 3 பகுதியை நானும் என்னுடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் சாப்பிடுவோம். இன்னொரு 3/1 பகுதியை இதிலேயே முதலீடாக செலுத்திடுவோம் என்று அவர் சொல்றார். அப்ப நீங்க பாத்துக்கங்க, இதுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும். நீங்க வந்து தடுத்து வைக்கிறீங்களா? இப்ப நமக்கு வருவாய் வருது, வரக்கூடிய இதுல வந்து நம்ம 1/3 கொடுக்கறதுக்கு வருவோமா? இப்போ அப்படி வந்துட்டேன்னு வைங்க, இன்ஷா அல்லாஹ் பெரிய மாற்றம் கிடைச்சு போயிடும், பெரிய மாற்றம் கிடைச்சு போயிடும். அது தௌஹீத் ஜமாத்துல இருந்து இன்ஷா அல்லாஹ் அமல் ஆக்குவோம், எல்லாத்தையும் அமல் பண்ணிட்டு வர்றோம், இதையும் நாம கொண்டு வருவோம். இப்ப இதுலதான் அல்லாஹ் தஆலா பரக்கத் வைக்கிறான். இந்த 3/1 நம்ம கொடுக்கிறோமே, இதுல ரப்புல் ஆலமீன் நமக்கு சிறந்த முறையில அல்லாஹ் தஆலா பாருங்க அந்த வயலுக்கு மேகத்தில் இருந்து தண்ணீர் கொடுத்து ஒரு அற்புதத்தை நடத்தி வைக்கிறான் பாருங்க. தர்மம் தலைகாக்கும் சொல்லுவான இதுதான். அப்ப நாம கொடுக்கக்கூடியதுல வந்து அல்லாஹ் தஆலா இப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பை தர்றான். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். இதற்கு முந்தி நம்முடைய ஜமாத்திலே வந்து என் முதல் எல்லாருமே வந்து நம்முடைய ஜமாத்து வந்து வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்குது, நீங்க வந்து பொருளாதாரம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் எழுதினாங்க. 2000, 5000, 1000 இன்னும் வரவே இல்லை. எழுதுனது ஏட்லயே அப்படியே இருக்கு, நோட்டா வரணுமே வரக்காணும். ஒன்ன புரிஞ்சுக்கங்க, இது மாதிரி அதாவது நாம வந்து அல்லாஹ் தஆலா நம்மள்ட்டே ஒரு எண்ணம் இருக்கும், சரி அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து நல்ல வசதியை தந்தானா நாம வந்து அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்போம். ஆனா பொருளாதாரம் வந்த உடனே நம்மளுடைய மனம் எல்லாம் மாறிடும். அப்போ ஏதோ வந்து கொடுக்கறேன்னு சொன்னோம், அதெல்லாம் பாத்துக்கிறோம் என்று நாம வந்து என்ன செய்வோம், பின்வாங்க ஆரம்பிப்போம். இந்த தன்மை வந்து ஒரு நல்ல ஒரு தன்மை கிடையாது. இது எந்த ஒரு மூமினிட்டும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு நிலை வந்தா அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்யட்டுமாங்க அப்படி சொன்னவன்லாம் ஜமாத்தை விட்டு இன்னைக்கு ஓடி இருக்கான். நான் எடுத்துக்காட்டா சொல்லுவேன், ஜமாத்தை விட்டே ஓடிட்டாங்க அப்படி இருக்கிறாங்க. அந்த மாதிரியான நிலையில நம்ம ஆயிடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? ஒமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ், அவர்கள சிலர் இருக்கின்றார்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். எப்படி சொல்றான்ல, நம்மள சொல்றோமா, அல்லாஹ் பரக்கத் செய்யட்டுங்க அள்ளி கொடுத்துருவேன் அப்படின்னு வார்த்தையிலும் சொல்லுவான், உள்ளுக்குள்ளையும் நமக்கு நல்ல நல்ல பொருளாதாரத்தை தந்தானா நாம வந்து அதை கொடுக்க வேண்டியதுதான். லைன் ஆத்தானா மின் ஃபضலி,
அவன் தன்னுடைய அருக்குடையில இருந்து எனக்கு கொடுத்தான் என்றால் லனஸத்தகன்ன, நாம தர்மம் செய்வோம், நாங்க அள்ளி கொடுப்போம், ஒல நகூனன்ன மின சாலிஹீன், நல்லவர்களாக நாங்க ஆகிடுவோம் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். நீங்க வாக்குறுதினா இப்படி நினைக்கிறீங்களா, அதுதான் வாக்குறுதி. நமக்கு நல்ல பொருளாதாரம் வரட்டும், நாம கொடுத்துருவோம் அப்படி நினைக்கிறீங்களா, இது வாக்குறுதி. வறுமையா இருந்திருப்பீங்க, அல்லாஹ் தஆலா திடீர்னு அந்த சொத்து உங்களுக்கு பெற்றோர்கள் வழியில் இருந்து கிடைக்கலாம், அல்லது நீங்க சம்பாதிச்சிருப்பீங்களா அதுல இருந்து கிடைக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறான். இப்படி இந்த பொருளாதார பலமா ஆத்தாகும் மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த அருள்கொடையை செய்த உடனே பகிலு பிஹி, கஞ்சத்தனம் பண்ணுகின்றார்கள். வதவல்லவ், அவர்கள் புறமுதுகு காட்டி விடுகின்றார்கள், பின்வாங்கி விடுகின்றார்கள். வஹும் முஅரிதூன், அவர்கள் அப்படியே புறக்கணித்து பின்வாங்கி விடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி எண்ணம் ஒரு தௌஹீத்வாத இடத்துல வரக்கூடாது. ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம், இவர்களுடைய உள்ளத்தில் இதனுடைய பின் விளைவாக நயவஞ்சகத்தை அல்லாஹ் தஆலா போடுகிறான். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா, அல்லாஹ் ஏதாவது வசதியை தர்றானா அதை அப்படியே மனசுல வச்சுக்கங்க, கொடுங்க, அல்லாஹ் நமக்கு நல்ல பொருளாதாரத்தை தருவான். நீங்க அப்படி கொடுக்காமல் பொத்தி வைத்திருந்தீர்கள் என்றால் ஃபஅகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு, அவங்க மறுமையில சந்திக்கின்ற வரை அவர்களுடைய உள்ளத்துல பிமா அஹ்லஃபுல்லாஹ மா வஅதுஹு, அல்லாஹ்விடத்தில் வாக்குறுதி கொடுத்து விட்டு மாறு செய்ததன் காரணத்தினால அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா நயவஞ்சகத்தை போட்டு விடுகின்றான், பின் விளைவாக அதை ஏற்படுத்தி விடுகின்றான். ஒபிமா கானு யக்ஸிபூன், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் பொய் சொல்லிவிட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு விபரீதத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறான். அப்ப இத மாதிரி நாம இருக்கலாமா? ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த நயவஞ்சக தன்மை நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. இந்த இது அதாவது நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் தஆலா மறுமையில பல விஷயங்களை சொல்றான். அந்த மூமின்களை பின்பற்றிக்கிட்டே ஓடி வருவாங்களாம். நீங்க உங்களுடைய ஒளியை எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். நக்தபிசு மின் நூரிக்கும், உங்களுடைய ஒளியை நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிறோம். மூமின்கள் அப்படி ஒளியாக இருப்பாங்க, கிடையாதுரா என்று சொல்லி அவர்களுக்கு மறுக்கப்படும். அவன் அந்த மறுமையில இவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடி தட்டுல போய் கிடப்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப அதனால நாம தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அந்த தர்மத்தை நிறைவேற்றணும். அதுல ரொம்பவும் அந்த தர்மத்திற்கு ரொம்பவும் பாக்கியமானது பொருத்தமானது நம்முடைய ஜமாத். ஆனா முதல் லிஸ்ட் நீங்க வச்சுக்கோங்க, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உறவினர், அதற்கு அடுத்து 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 ஏன்னா ஜமாத்துக்காக வேண்டி நீங்க முன்னிலைப்படுத்துங்க. ஹதீஸ்ல இல்லாத நம்ம சொல்லக்கூடாது இல்ல, அதனால உங்களுடைய கவனத்தில் நீங்க வச்சுக்கோங்க. நமக்கு அல்லாஹ் தஆலா இப்படி வசதியை தந்தான் என்றால் நாம அள்ளி கொடுக்கணும். அதுல எந்த விதமான ஒரு ஏமாற்றுதலும் பண்ணக்கூடாது. இதுல நீங்க கொடுக்கறீங்கன்னு வைங்க, 2 மலக்குகள் இருக்காங்களாம். அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, ஒவ்வொரு நாளும் மலக்குகள் துஆ செய்றாங்க, மாலை நேரத்திலையும் காலை நேரத்திலையும். யா அல்லாஹ், கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு அந்த பொருளாதாரத்துல அடுத்து 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 ஒரு பகரத்தை நீ கொடுத்து கொண்டே இரு அப்படிங்கிறாங்க. மலக்குகள் துஆ செய்றாங்க. யார் துஆ செய்றா? நாம துஆ செய்யல, ஹராமான சாப்பாடுலாம் சாப்பிட்டுருவோம், புரியுதா? வரதட்சணை சாப்பாடை போய் நல்லா வச்சு வாங்கிட்டு வந்துருவோம், கையை ஒரிச்சுட்டு கேட்போம், எங்க துஆ கபூலாகும்? அவன் இது மாதிரி கிடையாது. மலக்குகள் அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் ஹலஃபன், கொடுக்கக்கூடியவனுக்கு அள்ளி கொடு, அதுக்கு பரிகாரத்தை ஒரு 50,000 ரூபாய் நீ தர்மம் செய்யறானா அதுக்கு அடுத்து 50,000 ரீப்ளேஸ்மெண்ட் அல்லாஹ் தஆலா வச்சிருவான். ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்குறியா, அந்த 1,00,000க்கு பகரமாட்டு இன்னொரு 1,00,000 அப்படியே கொடுத்தாராம். இது யாருடைய வேலை? அல்லாஹ்வுடைய வேலை. அவனுக்காக வேண்டி நீங்க கொடுக்குறீங்க. யாரு கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கின்றார்களோ, முன்ஃபிக்கு நீ அள்ளி கொடு, யாரு தடுத்து வச்சிருக்கிறாங்களோ தலஃபன், அல்லாஹ் மாத்தி மும்சிகன் தலஃபன், அல்லாஹ் மாத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, கொடுக்கக்கூடியவனுக்கு நீ பரிகாரத்தை ஏற்படுத்து, பகரத்தை கொடு. யார் கொடுக்காம கையை பொத்தி வச்சிருக்கிறாங்களோ அவருடைய பொருளாதாரத்துல நாசத்தை ஏற்படுத்து. முடிஞ்சு போச்சு. நீங்க நல்ல திடீர்னு வந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு வெள்ளம் வரும், வீட்டுக்குள்ள நுழையும். நீங்க டிவி வச்சிருந்தீங்க, டிவிலையும் நுழைஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு அவ்வளவு மோசமான முறையில தண்ணீர் வரக்கூடிய பகுதி எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சு பிளாஸ்டிக் கவரை எல்லாம் கொண்டு மூடி எல்லாருமே பிளாஸ்டிக் கவர் தான் வாங்குறோம். இது ஒரு சூழல். இப்படி சூழல்ல பாம்பேல பாத்தீங்களா, என்ன
ஊடு முழுக்க மாடி வரைக்கும் தண்ணீர் வந்து நின்றுச்சு. டிவி பிடிக்குள்ளெல்லாம் தண்ணீர் பாக்குறோமா? ஒரு நிமிடம் தான் அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டு போயிருவான். பாருங்க, ஹொஸ்னி முபாரக் எகிப்தில 30 வருஷமா ஆட்சி செலுத்துறான். அங்க உள்ள பலஸ்தீன் மக்களுக்கு நல்ல உணவு கூட போகாத அளவுக்கு இந்த சண்டாளம் தடுத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு என்ன ஆச்சு? கொந்தளிச்சு போய் நிக்கிறாங்க மக்கள். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது எங்க இருந்து வந்துச்சு? இவன் வந்து என்ன செய்திருக்கானா, அமெரிக்காவில் பெரிய அளவுல சவுதியில மன்னர்கள் இருந்து பல ஆட்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் தான் இன்வெஸ்ட்மெண்ட். சுவிஸ் பேங்க் எல்லாத்திலையும் கொண்டு போய் தான் நாட்டை நம்பாம அங்க கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. வந்துருச்சா ஹலாக்கு எல்லாம் கிளம்பி. இது எங்க இருந்து வந்துச்சு? திடீர்னு அல்ஜீரியாவில் ஒரு அதாவது காய்கறி வியாபாரம், அந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் வந்து வியாபாரம் செய்யறதுக்காக வர்றான். அவனை போலீஸ் பிடிச்சி தள்ளுது. அந்த ஆத்திரத்துல அந்த கடையை நடத்த முடியாத அளவுக்கு ஆக்கினதன் காரணத்தினால தீ வச்சு கொளுத்திக்கிறான். தற்கொலைங்கிறது இஸ்லாத்துல கூடாது, செய்யறான். இப்படி இந்த பழக்கடை இந்த காய்கறி வியாபாரத்தில் இப்படி பண்ணதுனால இதற்கு வந்து ஜாஸ்மின் ரெவல்யூஷன், மல்லிகை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சிருக்கிறான். இப்போ அந்த துனிசியாவில் ஏற்பட்ட இந்த புரட்சி அப்படியே இப்ப எங்க வந்துருச்சு? எகிப்துக்கு வந்துருச்சு. எல்லா அரபு நாட்டு மன்னரும் பயந்து கிடக்கிறாங்க, என்ன ஆக போதும் அப்படின்னு சொல்லி பாக்குறோமா? ஒரு நிமிடம் தாங்க அல்லாஹ் தஆலா நினைச்சா ஆட்சியை மாத்தி விட்டாராம். நான் ராஸ்தா என்ன ஆச்சு? டெலிகாம் மினிஸ்டர் பெரிய அளவுல இருந்தாரு, பாருங்க சிறைக்குள்ள போயிட்டு இருக்காரு. ஒரு நிமிடம் தான் அல்லாஹ் தஆலா நினைச்சா மாத்தி விட்டுருவான். சக்கரத்தை அப்படியே வந்து என்ன செய்யறான்? சுழட்டி விடுறான். அப்ப அதனால கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? கொடுங்க. அதனால வந்து நீங்க வந்து வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் இல்லாம தரித்திர நிலையில கூட சொல்லல, அதையும் கவனத்துல வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் அதையும் சேர்த்து சொல்றாங்க. ஒரு ஹதீஸ்ல இந்த ஜிஹாத்காரன் வழங்குறாங்கல்ல, ஜிஹாத்காரன் பூரா இன்றைக்கு ரவுடியா மாறிட்டானோ. ரவுடிகள் வந்து ஜிஹாத கையில எடுத்துக்கிட்டான். ஜிஹாதுங்கிறது ஒரு அழகான ஒரு மார்க்கத்தில் ஒரு தீமையான ஒரு வணக்கம். காசு பறிக்கிறதுக்கு, மிரட்டுறதுக்கு, உருட்டுறதுக்கு, திருட்டுத்தனமா சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஆட்கள் எல்லாம் இந்த ஜிஹாத் அப்படிங்கறது இப்படி தப்பா விளங்கி வச்சுக்கிட்டு கண்ட ஆட்களையும் வெட்டினானோல்ல, அத மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து தவறான முறையில விளங்கி கொண்டு இன்றைக்கு மார்க்கத்தை வந்து சரியான முறையில் விளக்கம் இல்லாம இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அதனால நீங்க வந்து இந்த மார்க்க அடிப்படையில நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்மம், மார்க்கம் தந்திருக்கக்கூடிய அந்த சிந்தனை, இதுல வந்து நாம அலட்சியமா இருக்க கூடாது. அந்த பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு அள்ளி கொடுக்கணுமோ அள்ளி கொடுக்க வேண்டும். தவறாக விளங்குற மாதிரி வீட்டுல உள்ள பொருளாதாரத்தை பூரா தூக்கி கொடுத்துட்டு போயிடக்கூடாது. உன்னுடைய பிள்ளைகளையும் கவனி. இஸ்லாம் தான் அப்படி பேலன்ஸா சொல்லுது. அப்ப அதனால ஒருத்தன் இறந்து போயிட்டான். அந்த சொத்துல வந்து 1/3 பகுதி தான் வந்து தர்மம் செய்ய முடியுமா தவிர எல்லாத்தையும் வந்து என்ன கொடுக்க முடியாது. ஏன்? பிள்ளைகளை கவனிக்கணும். பிள்ளைகளை அவன் சொந்த பிள்ளைகளை வந்து கையேந்திர மாதிரி விடுறத மார்க்க அனுமதிக்கல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாமோ இது போன்று இந்த தர்மங்களை நாம அள்ளி வழங்கணும். அதுல இந்த ஜமாத் நீங்க கொடுக்கக்கூடிய உதவிகள்ல இந்த ஜமாத் ரொம்பவும் அந்த நிதியை பெறுவதற்கு ரொம்பவும் தகுதியானது. நாம அந்த விடியல் வெள்ளி காரணம் மாதிரி ஃபித்ராங்கிறது ஒரு வணக்கம். எங்கேயாவது அவன் ஃபித்ரா விநியோகிச்சானா பாக்குறீங்களா? ஒரு இடத்துலயும் கிடையாது. ரொம்ப ஏமாற்றுக்காரன்லயும் முதல் தர ஏமாற்றுக்காரன் கடைந்தெடுத்த ஒரு அயோக்கிய நிறுவனம் யாரு? இந்த விடியல் வெள்ளிக்காரன், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, STPI, டிமாரு இப்படி எக்கச்சக்கமா வச்சிருக்கிறான. அங்கிருந்து வசூல் பண்றான். வசூல் பண்றத வந்து இங்கு விநியோகிக்கிறானா? ஃபித்ராவுக்குன்னு சொல்லி ஒரு தொகை இருக்குது, 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்துக்குள்ள காசை வாங்கி ஒரு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தர்மத்தை வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி இந்த ஜமாத் அநியாயம் பண்ணாது. ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு இருக்குது. எந்தெந்த வகையில வந்து இந்த ஜமாத் வந்து நன்மையை செய்யணுமோ அத்தனையிலையும் வந்து நன்மையை செய்துகிட்டு இருக்குது. அதனால இந்த ஜமாத் இருக்கு. இது இந்த உரையை ஆற்றுவதற்குரிய காரணமே மின்சாரம், அதனுடைய கட்டணம் கூடி போச்சு. எல்லா வகையிலும் ஜமாத் வந்து உங்களுடைய குடும்பத்தில் எப்படி விலைவாசினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதே போல இந்த ஜமாத்துக்கும் இந்த பாதிப்பு இருக்கு. அதனால நீங்க வழங்கக்கூடிய சந்தாக்களை நீங்க தர்றீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். ரொம்ப சோதனையான காலகட்டத்திலே நாங்க கொடுத்திருக்கிறீங்க.
மற்ற எந்த ஒரு ஜமாத்தும் செய்யாத அளவிற்கு நீங்க உபகாரம் செய்றீங்க. ஆனா கருணையோடு இதையும் உங்களுடைய மனசுல நீங்க பதிய வச்சுக்கோங்க. நம்முடைய சந்தாக்களை கொஞ்சம் தூக்கி கொடுப்போம், கொஞ்சம் கூட்டி கொடுப்போம். விலைவாசியை பாருங்க, விலைவாசிய நீங்க பாருங்க. இதையெல்லாம் கவனிச்சு நீங்க இந்த ஜமாத்திற்கு வந்து நீங்க அள்ளி கொடுங்க. அதன் தாய்மார்கள் குறிப்பாக நீங்களும் அள்ளி கொடுங்க. அதுல தாய்மார்கள் எல்லாம் வந்து வீட்டுல வந்து பிள்ளைகளையும் புருஷன்மார்களையும் வீட்டுல வாப்பா அம்மாவையும் திட்டி, அப்படியே நம்ம ஊர்ல சொல்லுவாங்களே பெட்டியில வலிக்கிறது அப்படின்னு சொல்லி, அத மாதிரி திட்டு திட்டு அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லாஹ். பிள்ளையை சாப்பிட மாட்டேன்னு சொன்னா பசி இல்லைன்னு சொல்லிட்டு ஓடும். நீ நாசமா போயிருவ, நீ உருப்படாம போயிருவ. ஆனா பசி இல்ல, அதுக்கு என்னங்க செய்யும்? அதை கவனிக்கிறதே கிடையாது. நான் இவங்களுக்கு ஃப்ரீயான டைம், இவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது சோறு கேட்கும், போறியா என்ன அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க. அப்பவும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஃப்ரீயான டயத்துல தலைவாணிக்கு வந்து உரைய திணிக்கிறோம், இது என்னது பஞ்ச திணிக்கிற மாதிரி வந்து என்ன செய்யறது, போட்டு திணிக்கிறது. அப்படி திணிக்கும் பொழுது சாப்பிடலன்னா பிடிச்சி திட்டுறது. எல்லா வீட்லையும் வந்து இது வழக்கமா இருக்குது. இப்படி திட்டுறாங்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தர்மம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்ன உடனே தசத்தக்கனையா மாஷர நிசா, பெண்களே தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உடல்ல, உங்களை தான் நரகத்துல நான் அதிகமா பாக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 2 காரணம். தக்ஃபுருனல் அஷீர, புருஷனை வந்து நீங்க வந்து என்ன செய்றீங்க, மறுக்கிறீங்க. எவ்வளவுதான் அள்ளி கொடுத்திருந்தாலும் சரிதான், என்னத்தை வாங்கி தந்தியா அப்படின்பாங்க. வீட்டுல வந்து போத்தீஸ் சில்க் ஹவுஸே வீட்டுல இருக்கு, RMKV வீட்டுல இருக்கு. அவ்வளவு வீட்டுல இருந்தும் என்னத்தை வாங்கி தந்தீங்க நீங்க? ஒரு பெருநாள் வந்து போன பெருநாள் தான் வாங்கி கொடுத்துருப்போம். போன பெருநாள்ல என்னமாவது நீங்க வாங்கி தந்திருக்கீங்களா அப்படின்றாங்க. அல்லாஹ் அக்பர். இத மாதிரி நம்மளால பேச முடியாது. அப்படி வந்து பேசி பெறுவாங்க. இது பெண்களுக்குள்ள, இது ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்கன்னா பாத்துக்காங்க. நான் சொல்ல நம்மளை கொண்டு விடுவாங்க, இவர் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, புருஷனை நீங்க வந்து மறுக்கிறீங்க. அதற்கடுத்து சாபத்தை நீங்கள் வந்து ரொம்ப அள்ளி கொட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைங்க, ரொம்ப பெருசாவெல்லாம் போகணும். இந்த கிளாஸ், கண்ணாடி கிளாஸ் ஃபுல்லா உடைச்சிருவோம், நாசமா போவ அப்படிமாங்க. ஒரு கிளாஸ் ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிடுவோமா? இந்த பிள்ளை படுத்தானா என்ன ஆகுது? அந்த பிள்ளை சமயத்துல வந்து ஏதாவது உடல்நிலை சரியில்லாம இருந்தா அப்படியே உட்கார்ந்துருப்பான் தகஜாப்ல. நம்மளை பார்த்து, யாரு புருஷக்காரனை பார்த்து, கல்லு குத்து மாதிரி இருக்கீங்களா, என் பிள்ளை இப்படி ஆயிட்டான, உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வர்றான். ஆம்பளைகள் வந்து உள்ளத்திலே வச்சு உருகிக்குவான். பாசத்தை இவங்கள மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டான். என்னமாவது கொஞ்சமாவது உங்களுக்கு பாசம் இருக்கா என் பிள்ளை மேல, இந்த பாசம் நம்ம நல்லா திட்டும் போது அதுலதான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து திட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல மலக்குகள் துஆ செய்வாங்க. அந்த நேரத்துல உங்க திட்டு ஒத்து வந்துடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, 4 அடி அடிங்க, பிரச்சனை கிடையாது. திட்டாது, திட்டுறது இருக்கு, அது ரொம்ப மோசமானது. சாதாரணமான ஒரு விஷயத்திற்கு வந்து கிளாஸ விட்டுக்கங்க, ஒரு 5 பைசா அதுக்கு திட்டு பிடிச்சி அந்த, அப்ப இதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியானதுக்கு பகரம் நீங்க அள்ளி கொடுங்க. அள்ளி கொடுத்துட்டா நீங்க எந்த அளவுக்கு அள்ளி கொட்டினீங்களோ அது இந்த வெள்ளி காசுல வந்து என்ன செய்கிறோம், சரியாயிக்கும், கொடுத்த தர்மத்துல சரியாயிக்கிறோம். அதனால ஜமாத்திற்கு நீங்க அள்ளி கொடுங்க. ஜமாத்துக்கு என்று அல்லது வேற யாருக்கும் கொடுக்கிறேன் என்று மனசுல நினைச்சு அதை வந்து நீங்க விட்டுட்டா நயவஞ்சகம் பின்தொடரும். அல்லாஹ் தஆலா அதை கவனத்துல வச்சுக்கோங்க. ரப்புல் ஆலமீன் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வத்தை நாம நல்ல தாராளமான முறையில ஏழைகளுக்கு அள்ளி வழங்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பானாக. இது இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய, நாம கொடுக்க இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்றான். அந்த ஹதீஸ்ல பார்த்தோம், மறுமை உலகத்துல அல்லாஹ் தஆலா நரகத்தை ஒருத்தன் பார்ப்பான். பார்த்த உடனே அவன்கிட்ட அல்லாஹ் தஆலா பேட்டி கேட்கிறான், ஏய் என்னவா நரகத்தை பாக்குறியா? ஆமா, அப்படியே கடுமையா இருக்கும், கொலையெல்லாம் வந்து என்ன செய்யும், நடுங்கும். அந்த நேரத்துல அல்லாஹ் கேட்கிறானா, அன்னலக்க மாஃபில் அர்தி மின் ஷைஇன் குன்த தஃப்ததி பிஹி, பூமியில உள்ள எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்திருந்தேன் வை, என்னடா செய்வேன்? எல்லாம் அவ்வளத்தையும் கொடுத்துட்டு இந்த நரகத்திலிருந்து நான் தப்பிடுவேன். முட்டா பயல, நீ ஊர்ல இருக்கும்போது உலகத்தில் இருக்கும்போது நான் சொன்னது என்ன? தர்காவுக்கு போகாத அப்படின்னு சொன்னேன், ஷிர்க் வைக்காத அப்படின்னு சொன்னேன். இதை நீ செய்யாம வந்துட்டிய, இப்ப நீ அள்ளி கொடுக்கறங்கிறிய,
பயனே கிடையாது. அப்ப அந்த மறுமை உலகத்துல வந்து நாம நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றிருக்கோமே, அதுக்கே தௌஹீத்வாதி அள்ளி கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாத்திட்டான், நரகத்தை விட்டு காப்பாத்திட்டான். இது என்ன செய்யும்னா நமக்கு பொருளாதாரத்தையும் வளப்படுத்தும், நரகத்துக்கு போகாமைனா அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றுவோம். ஏன்னா ஜமாத்துக்கு ஆரம்ப காலத்துல வந்த பேர சில சமயங்கள் ரோட்ல பாக்குறோம், இவன் நம்ம பள்ளிக்கு வந்திருந்தானே, இப்ப என்ன ஹலாக்கா போயிட்டான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அது எப்படி போவான் தெரியுமா? அந்த ஷிர்க் இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழுவான், அப்படியே தொலை 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 எல்லாமே அப்படியே போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். தௌஹீத் வாதி அதே போல இந்த ஷிர்க்ல யாராவது இறந்து போயிட்டாரு வைங்க, அவருக்கு போய் நின்று தொழுகிறான்னு வைங்க, அவருக்கு தொலை வைக்கக்கூடிய ஆளும் ஒரு முஷ்ரிக்கா இருக்கிறான், அவருக்கு பின்னால் நிக்கிறான்னு வைங்க, அவ்வளவுதான். நம்முடைய வாப்போல அவர் வந்து வாப்பன் தான் பாக்குறான், அவர் முஷ்ரிக்ல, அவருக்கு அவருடைய ஜனாசாவுக்கு நம்ம போ நல்ல பக்கா தெரிஞ்ச ஆட்கள் கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜனாசாவுல போய் கலந்துக்கிறான். வேதனைக்குரிய விஷயம். அப்ப இப்படிப்பட்டவர்கள் கொஞ்ச காலம் இருப்பாங்க, அதுக்கு எடுத்து போயிடுவாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அதனால இந்த ஷிர்க்ல இருந்து நாம தப்பிச்சிருக்கிறோமே, அதற்கு நன்றி கடனாக வந்து நாம அள்ளி கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா அதற்கு நமக்கு பரக்கத் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.